ஹாய், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எபிக் சைக்ளிக் அண்ட் டுவல் கிளச் டிரான்ஸ்மிஷன் தான். இந்த எபிக் சைக்ளிக் டிரான்ஸ்மிஷனை ஆல்சோ நீங்கள் பிளானட்டரி கியர் பாக்ஸ்னு சொல்லலாம். இந்த எபிக் சைக்ளிக் டிரான்ஸ்மிஷனில் சென்டரில் ஒரு சன் கியர், அதை சுற்றி பிளானட் கியர், அதை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ரிங் கியர் இருக்கும். ஸோ இந்த கியர்ஸ் எல்லாம் லாக்கிங் மற்றும் அன்லாக்கிங் பண்ணுறது மூலமாக மல்டிபிள் கியர் ரேஷியோஸை உங்களால் அட்டைன் பண்ண முடியும். இந்த கியர் பாக்ஸ் சூப்பர் டியூரபிளாகவும் ஹை டார்க் ஹேண்ட்லிங் கெப்பாசிட்டி இருக்கிற மாதிரியும் இருக்கும். ஸோ அதனால தான் இதை நீங்கள் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் இன் கார்ஸ்லேருந்து இண்டஸ்ட்ரி மெஷினரிஸ் வரைக்கும் இந்த கியர் பாக்ஸை நீங்கள் பார்க்க முடியும். இந்த கியர் பாக்ஸோட ப்ரோஸ்னு பார்த்தீங்கன்னா காம்பேக்டாகவும் ரோபஸ்டாகவும் ஸ்மூத் ஷிஃப்டிங் கியர் பாக்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டுவல் கிளச் டிரான்ஸ்மிஷன். ஸோ பேர்லேயே டுவல் கிளச் டிரான்ஸ்மிஷன் இருக்குது. ஸோ இது 2 கிளச்சஸ் இருக்கும். ஒன் கிளச் ஆட் கியர்ஸையும் அனதர் கிளச் ஈவன் கியர்ஸையும் ஹேண்டில் பண்ணும். ஸோ ஒன் கியர் எங்கேஜ் ஆகிருக்கும் போது அனதர் கியர் இன்னொரு கியரை ப்ரீ செலக்ட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம். ஸோ இது சீம்லெஸ் ஷிஃப்ட்டுக்கு பேர் போனது. இது டைனமிக் டிரைவிங் அப்புறம் பர்ஃபார்மன்ஸ் டிரைவிங்க்கு ஈஸியாக இருக்கும். இதோட ப்ரோஸ் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஃபாஸ்ட் ஷிஃப்ட், அப்புறம் எஃபிஷியன்ட் ஸ்போர்ட்டியாகவும் இருக்கும். அதிக பர்ஃபார்மன்ஸ் கார்ஸில் இந்த கியர் பாக்ஸை நீங்கள் பார்க்க முடியும். தேங்க்யூ.